ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது காரில் வந்து சில விஷயங்களை நம்ம செய்யலை அப்படின்னா இந்த கார் வந்து ஹீட் ஆகி ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களுடன் ஒப்பிடும்போது இந்த சிஎன்ஜி கார்கள் வந்து செலவு, செயல்திறன் மற்றும் குறைந்த மாசு அளவு ஆகியவற்றால் அதிக அளவில் பிரபலமாக இருக்குது. இருந்தாலும் சாத்தியமான அபாயங்களை தடுக்க அவை கவனமாக வந்து பராமரிக்கப்பட விஷயம் வந்து இருக்குது. சரியான கவனிப்பை செலுத்த தவறிட்டீங்க அப்படின்னா காரு தீபாவளி பட்டாசு மாதிரி வந்து வெடிச்சிடும். இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலைகளும் இருக்கும்போது இது போன்ற நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும் பொதுவான தவறுகள் மற்றும் அவற்றை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்கிறேன். சிஎன்ஜி கார்களில் அடிக்கடி தீ ஏற்படுவதற்கு கேஸ் கசிவு தான் காரணம். மோசமாக நிறுவப்பட்ட அல்லது சேதமடைந்த சிஎன்சி கிட் வாயுவை கசிவிடலாம். இது குறிப்பிடத்தக்க தீ விபத்தை வந்து ஏற்படுத்தும். இதை தடுக்க வழக்கமான பராமரிப்பு முக்கியமானது. அதை தவிர்ப்பதால் வாயு கசிவுகள் மற்றும் அடுத்தடுத்த தீ விபத்துகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை வந்து அதிகரிக்கும். இதனால் வாகன செயலிழப்புகள் வந்து ஏற்படலாம். தீ விபத்துகள் சிஎன்ஜி டேங்கை சேதப்படுத்தலாம். இது வாயு பெரும் அளவில் கசிவதற்கு மற்றும் தீ விபத்துகள் ஏற்படவும் வழிவகுக்கும். அங்கீகரிக்கப்படாத அல்லது தரமில்லாத சிஎன்ஜி கிட்களை பயன்படுத்துவது விபத்திற்கான மற்றொரு ஆபத்தான காரணியாகும். ஏன் அப்படின்னா இவை பாதுகாப்பு தரங்களை வந்து சோதிக்கவில்லை. இதனால் கசிவுகளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதிக வெப்பம் சிஎன்ஜி டேங்கில் அதிக அழுத்தத்தை உருவாக்கி இந்த டேங்க் வெடிப்பு மற்றும் வாயு கசிவுக்கு வந்து வழிவகுக்கும். கார் உற்பத்தியாளர்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட டீலர் அல்லது கேரேஜிலிருந்து எப்போதும் சிஎன்சி கிட்ட வந்து நிறுவலாம். உற்பத்தியாளர்களின் வழிகாட்டுதலின்படி சிஎன்ஜி கருவிகளின் வழக்கமான சர்வீஸ் மற்றும் பராமரிப்பு வந்து அவசியமாக இருக்கணும். எரிவாயு கசிகளை வந்து தவறாமல் வந்து சரிபார்க்க வேணும். இதற்கு நீங்கள் வீட்டில் சோப்பு தண்ணீரை வந்து பயன்படுத்தலாம். குமிழ்கள் வந்தால் அவை கசிவை வந்து இருக்குன்னு அர்த்தம். இதற்கு உடனடியாக வந்து நீங்கள் கவனித்து அதை வந்து மாற்றிருக்கணும். உங்கள் சிஎன்ஜி கார் விபத்தில் சிக்கிச்சு அப்படின்னா உடனடியாக எரிவாயு விநியோகத்தை வந்து கட் செஞ்சுட்டு வார ஆய்வுக்காக உடனடியாக அருகில் உள்ள சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். கூடுதல் பாதுகாப்பிற்காக உங்கள் வாகனத்தில் எப்பொழுதும் ஒரு தீயணைக்கும் கருவியை வந்து வச்சுருக்கணும். அதிக வெப்பம் சிஎன்ஜி டேங்கில் அழுத்தத்தில் அதிகரிக்கும் என்பதால் கோடை காலத்தில் உங்கள் காரை நேரடி சூரிய ஒளியில் நீண்ட நேரம் நிறுத்துவதை தவிர்க்கணும். எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை உங்கள் காரில் வைத்திருக்க வேண்டாம். நீங்கள் வாயு வாசனையை உணர்ந்தால் காரையும் அதன் எரிவாயு விநியோகத்தையும் உடனடியாக வந்து ஆஃப் செஞ்சிடணும். உங்கள் சிஎன்ஜி காரில் ஏதேனும் தீப்பிடித்ததாக நீங்கள் சந்தேகித்தீங்க அப்படின்னா உடனடியாக வாகனத்தை விட்டு வெளியேறி தீயணைப்புத்துறையை வந்து தொடர்பு கொள்ளணும். சிஎன்ஜி கார்களை சிக்கனமாக மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள் தேவை வந்து கொடுக்குது. ஆனால் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து கடைபிடிக்கணும். தீ விபத்துக்கான பொதுவான காரணங்களை புரிந்து கொள்வதன் மூலமும் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலமும் உங்கள் சிஎன்ஜி வாகனத்துடன் பாதுகாப்பான டிரைவிங் அனுபவம் வந்து கிடைக்கும். பெட்ரோலு, டீசல் கார்களை போல் சிஎன்ஜி கார்களை வந்து பராமரிக்கக்கூடாது.